இப்ப பழைய மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அவங்க படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு நிதி உதவி செஞ்சு அந்த பள்ளிக்கூடத்துல புதுப்பிக்கிறாங்க. அதுதான் ஒரு இயக்கம், அதுதான் ஒரு மாற்றம், அதான் ஒரு புரட்சி. அப்படி ஒரு புரட்சியாளர் நம்முடைய தங்கர் பச்சான் அவர்கள். அவர் ஒரு விவசாயி, அடிப்படையில் இன்னைக்கு காலையில கூட விவசாயம் பண்ணிட்டு தண்ணி பாசி தான் வந்து இங்க ஓட்டு கேட்டு இருக்காரு காலையில இருந்து. ஆனா மத்த 2 வேட்பாளர்கள் விவசாயத்துக்கு சம்பந்தம் இருக்கா? அவங்க எல்லாம் பணத்தை நம்பி இருக்கிறாங்க. ஆனா நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? உங்களை நம்பி இருக்கிறோம். உன் தம்பிகளை, என் தங்கைகளை, என் சகோதரிகள், தாய்மார்கள், நம்முடைய உழைப்பை நம்பி இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த 2 கட்சியும் வேண்டாம். இந்த 2 கட்சியும் அரசியல் செய்யல. இந்த பதவி வைத்து இவர்கள் எல்லாம் வணிகம், வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா அவர்கள் இந்த கட்சிகளை தொடங்கிய காரணம் என்ன? இவர்கள் நேர்மையான ஆட்சி பண்ணுவாங்க, தமிழுக்கு பாடுபடுவாங்க, விவசாயிகளை முன்னேற்றுவாங்க. அந்த காரணத்துக்காக அண்ணா கட்சி தொடங்கினார். ஆனா அண்ணா தொடங்கின அந்த காரணத்தை எல்லாம் மறந்து விட்டு இவர்கள் இருவரும் சேர்ந்து கொள்ளையடிச்சு நாசப்படுத்தி, ஒரு பக்கம் குடியார நாடா மாறிடுச்சு தமிழ்நாடு, இன்னொரு பக்கம் போதை நாடா மாறிடுச்சு தமிழ்நாடு. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறான். ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றாக வேண்டும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் தங்கர் பச்சான் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். வெற்றி பெற்றால்தான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும். நம்ம ஏன் கட்சி தொடங்கணும்? நம்ம என்ன திமுக அதிமுக மாத்தி அவங்க முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நம்ம கட்சி தொடங்கணும்? நம்ம ஆட்சிக்கு வரணும், நம்ம ஆளணும். நம்ம ஆண்டுட்டு 10% நம்ம கெஞ்சிட்டு இருக்கிறோம். ஐயா 10% கொடுங்க ஐயா, எங்க பிள்ளைங்க படிக்க வைங்க, எங்க பிள்ளைங்க வேலை கொடுங்க ஐயா. இவங்க 2 பேரும் கொடுக்கிற நிலையில இல்ல. ஏன்னா அவங்க மனசுல கொடுக்கணும்னு நினைப்பது இல்ல. அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இவங்க எல்லாம் நம்மள ஓட்டு போட்டு இவங்க 2 கட்சியும் முதலமைச்சர் ஆக்கிட்டு கடைசியில் அவங்க கிட்ட ஐயா இந்த சமுதாயத்தை எப்படியாவது முன்னேற்றுங்க, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எப்படியாவது நடத்துங்க, ஒரு 500 சாலை கடையை மூடுங்க ஐயா, பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுங்க ஐயா, முந்திரி வியாபாரிகளுக்கு கொஞ்சம் விலை கொடுங்க ஐயா, கரும்புக்கு கொஞ்சம் விலையை கொஞ்சம் கூட்டி கொடுங்க ஐயா. எதுவுமே கிடையாது. அதனால இனி இவங்க எல்லாம் வேண்டாம், இந்த 2 பேரும் வேண்டாம். நம்ம ஆளணுமா வேண்டாமா? இந்தியா நம்ம ஆளணும். அதற்கு நம்முடைய அண்ணன் தங்கர் பச்சான், என்னுடைய அண்ணன் தங்கர் பச்சான் அவர் வெற்றி பெற்றாக வேண்டும். அவர் அரசியல் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவருடைய எழுத்து மூலமா, அவருடைய திரைப்படங்கள் மூலமா, அவருடைய கட்டுரைகள் மூலமா எத்தனையோ செய்தித்தாள கட்டுரை வந்துட்டே இருக்கும். அவருடைய வலைதளங்கள்ல அவர் பதிவு போட்டு இருப்பார். மக்களே முன்னேறணும், மக்களே திருந்துங்கள், அப்படி எவ்வளவு சிந்தனை, தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு நானே களத்துல வரேன், வந்து நம்ம மக்களை மீட்டெடுப்பேன், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் என்ற முடிவெடுத்து விட்டார். அவர் நினைச்சிருந்தான் அவருக்கு எல்லா முதலமைச்சரும் தெரியும். எம்ஜிஆர்ல இருந்து, கலைஞர்ல இருந்து, ஜெயலலிதாவில இருந்து, எடப்பாடி பழனிசாமியில இருந்து, இப்ப இருக்க ஸ்டாலின் அவர்கள் இருந்து எல்லா முதலமைச்சரும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றார். அதற்கு காரணம் நம்முடைய இடமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய கொள்கை பிடிப்பு தான் காரணம். இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நிச்சயமா நான் அடுத்தது வெற்றி விழாக்கு வரேன். நீண்ட கால 1 மணி நேரம் நான் பேச போறேன். தங்கர் பச்சான் அவருடைய வெற்றி விழாக்கு நான் வருவேன். இதெல்லாம் நீங்கள் சிந்திங்க, ஊரா போங்க, கிராமமா போங்க, இதெல்லாம் பிரச்சாரம் நீங்க பண்ணணும். என் தம்பிகளும், என் தங்கைகளும், சகோதரிகளும் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணுங்க. இது நமக்கு மிக முக்கியமான தேர்தல். ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் நம்ம ஐயாவை விமர்சனம் பண்ற, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ நம்ம துரோகம் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்ன துரோகம் பண்ணோம்? நம்ம உங்களை வாழ வச்சிட்டு இருக்கோம் ஐயா. திமுக அதிமுகவை ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு உயிர் கொடுத்து இந்த 2 கட்சியை தோளில் சுமந்துட்டு இருக்கோம். நாம யாரும் துரோகம் பண்ணது கிடையாது. துரோகம் நம்ம பரம்பரையில, நம்ம ரத்தத்துல கிடையாது. மற்றவங்களுக்கு உயிர் கொடுக்கின்ற கட்சி தாங்க. நாங்க பாட்டாளிகள். எங்க நெத்தியில வேர்வை வரும். மற்றவங்களுக்கு உழைச்சு நாங்க தியாகம் பண்ணிட்டு இருக்கோம்.
ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு துரோகம் பண்ணி துரோகம் பண்ணி துரோகம் பண்ணி எதுக்கு நாங்க கேட்டோம்? உங்களை என்ன கேட்டோங்க? நாங்க இந்த சமுதாயம் வாழணும், இந்த அடித்தள மக்கள் முன்னேறணும், இந்த மக்களுக்கு கல்வி கிடைக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அதுக்குதான் உங்ககிட்ட நாங்க கேட்டோம். இதுதான் உங்ககிட்ட கூட்டணியே வந்தோம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஒரே ஏதோ சட்டம் கொண்டு வந்து ஏன் உங்களுக்கு உண்மையிலே நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துருக்கணும்னா நீங்க ஒரு மாதத்துக்கு முன்பு கொடுக்க வேண்டியது தானே? தேர்தல் அன்னைக்கு 4 மணிக்கு தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. அறிவிக்கிறது நேரம் எல்லாம் தெரியும். 12 மணிக்கு நேரம் வந்து இவ்வளவுதான் சீட்டு கொடுப்போம் உங்களுக்கு, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க 1 மணிக்கு சட்டம் கொண்டு வருவோம். இவர் வந்து நம்ம கொடுக்கிறாரா, மனசார கொடுக்கிறாரா? இப்ப பேசுற என்னமோ நம்ம கூட்டணி போனோமா, அங்க போனோமா. நாங்க எங்கேயும் போல எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க தான் போனீங்க. நாங்க இதுலதான் இருக்கிறோம், நீங்க தான் வெளியே இருக்கிறீங்க. இங்க இருக்கிற தொகுதியில் இருக்கிற அதிமுக உடைய நிர்வாகிகள், அதிமுக வாக்காளருக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், உங்க வாக்க வீணடிக்காதீங்க. ஏன்னா இந்த தேர்தலில் உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. ஏன்னா இது தேசிய தேர்தல், பிரதமர் தேர்தல், இது சட்டமன்ற தேர்தல் கிடையாது, இது முதலமைச்சர் தேர்தல் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் முதலமைச்சர் ஆக போறது கிடையாது, இந்தியாவின் பிரதமர் ஆக போறது கிடையாது, தேசிய கட்சி யாரும் உங்க கூட கூட்டணியும் கிடையாது. அதான் நீ வெற்றி பெற போறதும் கிடையாது. ஆனா இந்த வாக்கு உங்களுக்கு என்ன? திமுக தோக்கடிக்கணும், அவ்வளவுதானே. உங்க ஓட்டல்ல நம்முடைய தங்கர்பச்சான் மாம்பழத்துக்கு எங்களுக்கு போடுங்க. உறுதியா திமுக தோல்வி அடையும், காங்கிரஸ் கட்சி தோல்வி அடையும். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்திங்க. இன்னொரு 2 நிமிஷம். அதனால இதெல்லாம் சிந்திங்க. உண்மையா நீங்க எல்லாமே சேர்ந்து நீங்கள் எல்லாம் நம்முடைய தங்கர்பச்சான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், ஒரு விவசாயி, ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளர், ஒரு சிந்தனையாளர், உங்களில் ஒருவர் மீண்டும் உங்களில் ஒருவர் தங்கர்பச்சான் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு இப்போ தங்கர்பச்சான் அவர்கள் பேச இருக்கின்றார். ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்குது. வணக்கம். நான் எல்லா இடங்களையும் சுத்திட்டு வரேன். என்ன எல்லாருமே ஒரு பொது வேட்பாளராக பாக்குறாங்க, அதான் எனக்கு வியப்பா இருக்கு. எல்லா சாதி மக்களும் என்ன தங்களுடைய பிள்ளையா பாக்குறாங்க, எல்லா மதத்துக்காரங்களும் என்ன வேறுபாடு இல்லாம பாக்குறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும். இது வந்து யாருக்குமே நடந்ததில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட பணியை நான் கடந்த காலத்துல பண்ணிருக்கேன். அதிமுக எனக்கு ஓட்டு போட போகுது, நீங்க பாருங்க. திமுக காரங்க எனக்கு ஓட்டு போட போறாங்க. எல்லா தாழ்த்தப்பட்ட மக்கள் எனக்கு முழு ஓட்டு போட போறாங்க, நீங்க பாருங்க. அவ்வளவு வேலை நான் பண்ணிருக்கேன். நன்றி. எனக்கு மாம்பழத்துல வாக்களிங்க.